அந்தரம் சேர் வங்கதிரோர்கல்லால் அலராதால். ரொம்ப ஆச்சரியமான பாசம். செந்தழலே வந்தழலைச் செய்திடணும். பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யந்தானே உலர்த்துவன் நீர்ப்பசை அருமானால். எங்கேயோ சூரியன் இருக்கார், விடிஞ்சவுடனே 6 மணிக்கு தாமரை மலர்ந்துடுற சொல்லு. ஒரு முட்டாள் பார்த்தான், எங்க இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தால எதுக்கு தாமரை அலர வேண்டும்? நான் ஒரு சட்டியில தணலை போட்டுண்டு தாமரைக்கு பக்கத்துல ராத்திரியில கொண்டு போய் வைக்கிறேன், வச்சா அது மலர்றதா பார்ப்போம்னு. அது மலராது, அலராது, உலர்ந்தும் போய்விடும். அது மலராதது மட்டுமல்ல, உலர்ந்து போய்டுறது இல்லையோ. அப்போ ஒரு தாமரை மலருவதற்கு சூரியனைத்தான் எதிர்பார்க்கும். செந்தழலே வந்து அழலைச் செய்திடணும். செந்தடலத்தை அலர்த்துவதற்கு பார்த்தாலும் செங்கமலம். அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அறலாதால். அந்த சூரியனை தவிர தாமரை மற்றொன்னையும் எதிர்பார்க்காது. இன்னொரு விதத்துல பார்ப்போமே, அதே சூரியன் தாமரையை அலர்த்த கடவை, அதே சூரியன் தாமரையை தடாகத்திலிருந்து குளத்திலேருந்து எடுத்து நிலத்துல போட்டுடுங்க. இப்ப அந்த சூரியன் மலர்த்தராரா பார்ப்போம்? அப்ப மலர்த்த மாட்டார், உலர்த்தி விடுகிறார். அப்ப 2 விதி. ஒன்று குளத்தில் தான் இருக்க வேண்டும், மற்றொன்று சூரியன் தான் அலர்த்த வேண்டும். சூரியனே குளத்தில் இல்லாட்டா தாமரை அலர்த்த மாட்டார். அதே குளத்தில் இருந்தா கூட பக்கத்தில் இருக்கிற நெருப்பு அலர்த்தாது. அதை போலத்தான் இந்த தாமரை அலர்தல். ஆத்மாவுக்கு ஞான விகாசம் ஏற்படுதல், பக்தி பிறத்தல். தாமரை அலர்கிறா போலதான் ஆத்மாவுக்கு ஞான விகாசம். அதுவும் மலர்றது, நாமும் மலர்கிறோம். இதற்கு யாரை எதிர்பார்ப்போம்? உன் தாமரை ஆட்கள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, பெயருங் கருங்கடலே நோக்குமாறு, உயிருந் தருமனையே நோக்கும் ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் உன் தாமரையாள் கள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. ஆழ்வார் சாதித்தார், ஒன்னொன்னு இலக்காக கொண்டு பாயும். ஒரு உயிர் பிரிந்ததனால் அதன் முடிவுக்கு யமதர்மராஜனை எதிர்பார்க்கும். ஆறு ஓடுகிறதனால் கடலங்கேன்னு போய் சேரும். அதே போல ஒரு மலர், தாமர மலர் மலர வேண்டுமென்னால் சூரியனை எதிர்பார்க்கும். ஆத்மா ஞான விகாச